அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம அரபி சொல் இலக்கணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சர்ஃபு என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல் 3 வகை இருக்கிறது. அதில் நம்ம முதல்ல வினை சொல்ல எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அந்த வினை சொல்லு எந்தெந்த மாதிரியெல்லாம் மாறுதல் அடையும் என்கிற பாடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க. அந்த வினை சொல்லை முதலாவதாக எடுத்துக்கொள்வது சென்ற கால வினை சொல். அந்த சென்ற கால வினை சொல்லில் அது என்ன மாதிரி வடிவத்திலெல்லாம் அரபு மொழியில் அமைஞ்சிருக்கும், சென்ற கால வினை சொல்லுடைய அந்த வடிவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்றால் அது உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறோம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். முதலாவது சென்ற கால வினை சொல் ஃபஅல, இந்த மாதிரி நசர, லரப, கத்தல, இந்த மாதிரி 3க்குமே ஃபத்தஹ், இப்படி ஒரு வகை இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டால் இப்படி ஃபஇல, அலிம, ஹசிப, சலிம, அதாவது ஃபத்தஹ் அப்புறம் கசர் அப்புறம் ஃபத்தஹ், இப்படி ஒரு வகை இருக்குது என்பதை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்னு கேட்டால் ஃபஉல, ஹசுன, இந்த மாதிரி உள்ள சொல்லையும் பார்த்துட்டோம். இந்த 3 வகையான சொற்களையும் எப்படி படற்கைக்கு மாற்றுவது, முன்னிலைக்கு மாற்றுவது, தன்னிலைக்கு மாற்றுவது, ஆண்பாளுக்கு எப்படி, பெண்பாளுக்கு எப்படி, ஒருமை இருமை பன்மை எப்படி என்பதையெல்லாம் ஃபால ஃபாலா ஃபாலுங்கிற இந்த பாடத்துவையில் பார்த்துட்டோம். இந்த 3 வகையான சொற்களையும் அதை எப்படி முன்னிலை தன்னிலை படற்கைக்கு எடுக்கிறது என்ற விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன விளங்கணும்னு கேட்டால் அந்த மூணு எழுத்து சொல்லையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஃப் அல என்று 4 எழுத்து சொல்லாகவும் மாற்றுவார்கள். அப்போ கத்தப என்றால் அக்குத்தப, சலிமை என்றால் அஸ்லம, லமச என்றால் அல்மச, இப்படி என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. அப்படி மாற்றி கொண்டு ஒவ்வொரு சொல்லையும் அஃபாலன்னு மாற்றி கொண்டு இந்த அஃபால என்பதையே ஃபஅல ஃபஅலா மாதிரி நம்ம என்ன செய்யணும். அஃபால அஃபாலா அஃபாலு, இதெல்லாம் பழைய பாடத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம். அடுத்ததாக சென்ற கால வினையில் இன்னொரு வடிவம் இருக்கிறது. அது என்ன வடிவம் என்று கேட்டால் இந்த 3 எழுத்து சொல்ல எப்படி மாற்றுறாங்க, அஃபாலன்னு மாற்றுறாங்கல்ல, 3 எழுத்து சொல்லுதான் அசலு. அதை என்ன செய்கிறாங்கன்னா அஃபு அல என்று 4 எழுத்தாக மாற்றுறாங்கல்ல, இதே மாதிரி இப்படி மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்க, ஃபஅல ஃபஅல என்று இருக்கிறதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த நடு எழுத்து ஐன் இருக்குல்ல, அதாவது 2வது எழுத்து, அந்த எழுத்தை அழுத்தம் கொடுத்து ஷத்து பண்ணி ஃபஅல ஃபஅல என்பதைத்தான் ஃபஅலன்னு மாற்றுறாங்க. எதுக்கு மாற்றுறாங்கன்னா கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி. ஃபஅலன்றா அது ஒரு அர்த்தம், அதை ஃபஅலன்னு மாற்றி அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அழுத்தத்துக்காக வேண்டி ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஅல என்றும் மாற்றுவார்கள். ஃபஅல என்பது எப்படி மாற்றுவாங்க, ஃபஅல என்று மாற்றுவார்கள். இப்படி சொற்களும் நீங்கள் அரபியில் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பல சொற்களை ஃபஅலன்னு மாற்றி பழவணும். எப்படி பழவுறது, இப்போ நசரன் இருக்குது, ஃபஅலன்னு மாற்றுங்க, அழுத்துங்க, நசர, நசரங்கிறதுக்கு பதிலாக ஃபஅல என்று சொல்ற அழுத்திங்கல்ல, ஃபஅலன்னு சொன்னீங்கல்ல, அதை என்ன செய்யணும், ஃபஅலன்னு சொன்ன மாதிரி நசர. சலிமன் இருக்கு, ஃபைலன்றாலும் அப்படித்தான், ஃபஅல என்று இருந்தாலும் ஃபஅல தான், ஃபஇல என்று இருந்தாலும் ஃபஅல தான், ஃபஉல என்று இருந்தாலும் ஃபஅல தான். இப்போ சலிமன் இருக்குது, சலிமாவை ஃபஅலவை மாற்றுங்க, சல்லம, சலிம என்பதை இந்த மாதிரி மாற்றுங்க. இந்த இருக்கிற இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஸ்டைலில் என்ன நடந்திருக்குது, 2வது எழுத்துல சத்து போட்டு வச்சிருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் நடக்கலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சலிம என்பதில் சல்லிமன்ற கூடாது, சலிமன் இருந்தாலும் சல்லம தான், சல்லம. அலிமை என்றால் அல்லம. அப்போ ஃபவுலன் இருக்கு, ஹசுன, ஹஸ்ஸன, அதாவது இந்த ஃபஅல என்று இந்த 3 வகை அந்த இருக்குல்ல, ஃபஅல என்று இருந்தாலும் அது என்ன செய்வாங்க, ஃபஅலன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் அந்த போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் தெரியுது. ஃபஅலன்னு இருக்கா, இந்த ஃபஅல என்பதை 3 எழுத்து சொல்லை
ஃபஅல என்று அழுத்தமாக மாற்றுறாங்க. இப்படி மாற்றுறாங்க. இதே மாதிரி மாற்றுறதுக்கு உதாரணம் நசரன்னு வச்சுக்கிறோங்க. இந்த நசர என்பதை ஃபஅலன்னு மாற்றுங்கன்னு நான் சொன்னால் என்ன செய்யணும்? நஸ்ஸர, நசர, நஸ் அழுத்திடுறது, நஸ்ஸரன்னு சொல்லிடுறது. அதுக்கு அடுத்தது ஃபைலங்கிற சொல்லு இருப்பதை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஃபைலன்ற சொல்லு இருந்தாலும் அதையும் ஃபஅலன்னு மாற்றுவாங்க. ஃபஅல என்பதை ஃபஅலன்னு மாற்றுற மாதிரி ஃபைல என்று இருப்பதையும் என்ன செய்வாங்க? ஃபஅலன்னு மாற்றுவாங்க. அப்போ அந்த ஃபைலுக்கு உதாரணம் என்ன? அலிம. அலிம வந்து அலீமன் அப்படி இருக்கா, மேலேருந்து கீழே போயிட்டு மேலே வருதா, அலிம. அப்போ ஃபைலன்னு வந்துருச்சு. இதை ஃபஅலன்னு எப்படி மாற்றனே? அல்லம. அலிம அல்லம, லாம டபுள் ஆக்கி விட்டுறது. லாமுனா நடு எழுத்த, அல்லம அப்படின்னு மாற்றுவாங்க. அது மாதிரி ஃபவுலங்கிற மாதிரியும் சொற்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஃபவுல மாதிரி இருந்தாலும் ஃபஅல தான். இப்போ ஹசுன, ஹஸ்ஸன. அப்போ ஃபஅல, ஃபஅல. ஃபைல அதுவும் ஃபஅல தான். ஃபவுல அதுவும் ஃபஅல தான். அதுக்கு ஒன்று உதாரணம் என்ன போட்டிருக்கு? இப்போ நசரங்கிறது ஃபஅல மாதிரி இருக்குது. நசரங்கிற சொல்லு வந்து என்ன மாதிரி இருக்குது? ஃபஅல மாதிரி இருக்குது. இதை ஃபஅலன்னு மாற்ற சொன்ன என்ன செய்யணும்? நஸ்ஸர, நசர, நஸ்ஸர. இந்த படத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சில சொற்களை என்ன செய்யணும்? மாற்றி பார்க்கணும். கத்தப, கத்தப. கத்தபக்கு மாற்ற சொன்னால் என்ன செய்யணும்? கத்தப மாற்றிக்கணும். சகன, சகன, சீன் காஃப் நூனும் சக்கன, அதை மாற்றுங்க ஃபஅலண்டு. சக்கன, சக்கன போட்டுற வேண்டியதானே? சக்கன, சக்கன. அது மாதிரி சமக்கன்னு இருக்கு. சமக்க ஃபஅலன்னு மாற்றுங்க. சம்மக்க. சமக்கன்னா சம்மக்க. ஃபதஹன்னு இருக்குது. ஃபதஹ, ஃபதஹ, ஃபதஹ. இதை ஃபஅலன்னு மாற்றுங்க. ஃபத்தஹ. அப்போ அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஃபஅலன்னு மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இரண்டாவது உள்ள எழுத்து ஃபஅலவுல இரண்டாவது எழுத்து நடு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த நடு எழுத்தை வந்து சத்து பண்ணி அதுக்கு ஃபத்தஹ் வச்சிருவாங்க. அப்போ நசரண்டா நசர, லரப லர்ரப, அக்கல அக்கல, ஷரிப ஷர்ரப அப்படி செஞ்சிருவாங்க. ஃபைலன் இருக்குதா, அதுக்கு அதே சேட்டம் தான். ஃபைலன்னு அலிம. அலிமவுக்கு என்ன செய்யணும்? அல்லம டபுள் ஆக்கிடணும். லாம நடு எழுத்த. அல்லம, அலிம, அல்லம. ஷரிப, ஷர்ரப. சலிம, சல்லம. இதே மாதிரி இது என்ன மாதிரி? ஹசிப, ஹஸ்ஸப. இப்படிங்கிற மாதிரி ஃபைலன்னு வந்தாலும் சரி இதே மாதிரியாக மாற்றணும். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஃபவுல மாதிரி இருக்குது, ரொம்ப குறைவாக தான் அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபவுலன்னு இருந்துச்சுன்னு சொன்னாலும் ஹசுன, ஹஸ்ஸன. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், 3 எழுத்து சொற்களை ஒரு கூடுதல் அர்த்தம் தருவதற்காக வேண்டி அஃஅல என்று மாற்றுவார்கள் என்று படித்தோம் இல்லையா, அந்த சொல்லோட இதை ஆடு பண்ணிக்கிறங்க. ஃபஅலங்கிறத அஃஅலன்னு படிச்சிங்கல்ல, அதை ஒரு லிஸ்ட்டு போட்டுருணும். எப்படி போட்டுருணும்? இந்த மாதிரி போட்டுருணும். அதாவது 1 ஃபஅல நோட்டில் எழுதிட்டு வரணும். நம்பர் 1 ஃபஅல, நம்பர் 2 ஃபைல, இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க. நம்பர் 3 ஃபவுல, நம்பர் 4 அஃஅல, நம்பர் 5 ஃபஅல. இன்னைக்கு படிக்கிறது ஃபஅல. இது வரைக்கும் 5 படிச்சிருக்கிறோம். இந்த வினை சொற்கள் வந்து 3 எழுத்து பேசிக்கான சொல்ல படிச்சுட்டோம். 3 எழுத்தை போட்டுக்கிட்டு 4 எழுத்தை மாற்றுறாங்க. அது எப்படிலாம் மாற்றுறாங்கிறதுக்கு அஃஅல ஒன்று பார்த்துட்டோம், ஃபஅலன்னு ஒன்று பார்த்துட்டோம். இப்படி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால், அதை வந்து நீங்கள் சர்ஃபாக செஞ்சு பழகணும். அந்த வாய்ப்பாடு மாதிரி என்ன செய்யணும்? செஞ்சு பழகணும். எப்படி செய்யணும்? ஃபஅலவை ஃபஅலன்னு ஆக்கிட்டீங்கல்ல, ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத்து, ஃபஅலதா, ஃபஅல்ன. அழுத்தம் ஐனை சத்து பண்ணி பண்ணி படிக்கணும். ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா. இது ஃபஅலவுல ஆகிட்டீங்களா? இது ஃபேயின் லாமுக்கு பதிலாக நம்ம சலிமா வச்சுக்கிறோம். சலிமா, சலிமாவை ஃபஅல வாக்குங்க. சல்லம, சலிம என்பதை ஃபஅல வாக்குனா என்ன செய்யணும்? சல்லம. இப்போ இந்த சல்லமன்னு வச்சுக்கிட்டு இந்த ஸ்டைல் அப்படி சொல்லி பாருங்க. சல்லம, சல்லமா, சல்லமு,
சல்லமத், சல்லமதா, சல்லம்ன, சல்லம்த, சல்லம்துமா, சல்லம்தும். இந்த ஸ்டைல அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்களே. சல்லம்தி, சல்லம்துமா, சல்லம்துன்ன, சல்லம்து, சல்லம்னா. அப்போ இதுவும் தண்ணி மாதிரி வந்துடணும். இப்படி அஃபால் 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 வந்த மாதிரி சல்லம சல்லமா சல்லமு சல்லமத்து சல்லமதா சல்லம்ன சல்லம்த சல்லம்துமா சல்லம்தும் சல்லம்தி சல்லம்துமா சல்லம்துன்ன சல்லம்து சல்லம்னா. அல்லமவை கேட்டால் அல்லம அல்லம அல்லமு அல்லமத்து அல்லமத்து அல்லம்னு அல்லம்து அல்லம்துமா அல்லம்தும் அல்லம்தி அல்லம்துமா அல்லம்துன்னு அல்லம்து அல்லம்னான்னு அப்படி ஒடியாந்துடணும். எடுத்த எடுப்பில் அங்கே ஆரம்பிச்சு கூட முடிக்கணும். இப்படி எந்த வகையான சொற்களை வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் ஒருமை இருமை படற்கை எல்லாம் மனசில் பதிஞ்சு போச்சு. பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சு போச்சு. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு பதிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் அந்த அல்லம ஒன்று போட்டு காட்டுறோம் பாருங்க. சல்லம போட்ட மாதிரி ஒரு பயிற்சி வருவதற்காக வேண்டி அல்லம. இது அல்லமங்கிறோடைய எதுனா அலிமன் இருக்கும். 3 எழுத்து. 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறாங்க. 4 எழுத்துனா கண்ணுக்கு 3 தான் தெரியுது. 4 எழுத்து எங்கன்னு கேட்கக்கூடாது. லாமுல சத்து போட்டதுனால ஒரு இல்லு லாபம் அதில் இருக்குதுல்ல, அதனால 4 எழுத்து. அல்லம என்பதில் கண்ணுக்கு 5 லாபம் தான் தெரிகிறது. ஆனால் லாமும் 2 இருக்குது அங்கே. அதனால இது 4 எழுத்து சொல்லு. அப்போ அல்லம. ஆனா இல்லைன்னா தமிழ் எழுதி பார்த்தா 4 வந்துடும் உங்களுக்கு. ஆனா இல்லைன்னா லானா மானா அல்லம. அதான் இந்த சொல்லு. அப்போ அல்லமன்னு சொல்லிட்டீங்க, ஃபஅலன்னு மாற்றியாச்சா. இது ஒரு ஆம்பளைக்கு உள்ளது. அல்லமன்னா கற்றுக் கொடுத்தான், ஒருத்தனுக்கு உள்ளது. இது ஆண்பால், ஒருமை, படற்கை. அல்லமா, இருவர் கற்றுக் கொடுத்தார்கள், இது ஆண்களுக்குரியது. அல்லமு, பலர் ஆண்களுக்குரியது, பலர் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 3மே ஆண்பால், படற்கை. அதுக்கப்புறம் அல்லமத், ஒரு பெண் கற்றுக் கொடுத்தாள். அல்லமத்தா, 2 பெண்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லம்ன, பல பெண்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 3 என்னது? படற்கை, பெண்பால். இது ஒருமை, இது இருமை, இது பன்மை. இந்த 3க்கு உள்ள பொதுவாக சொல்றாருந்தா இது படற்கை. 3மே பொம்பளைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அதில் முதல் சொல்லு ஒரு பொம்பளைக்கு உள்ளது, இந்த சொல்லு 2 பெண்களுக்கு உள்ளது, இந்த சொல்லு 2க்கு மேற்பட்ட பெண்களுக்கு உள்ள ஒரு சொல்லு. இந்த மொத்த 6க்கு பேர் என்னது? படற்கை. அல்லம அல்லம அல்லமு அல்லமத்த அல்லமத்த அல்லம்னுங்கிறது 3ஆம் ஆளை பற்றி பேசக்கூடிய சொல்லு. அதுக்கப்புறம் அல்லம்த, நீ கற்றுக் கொடுத்தாய், ஆம்பளை பார்த்து பேசுறது. அல்லம் துமா, நீங்கள் இருவரும் கற்றுக் கொடுத்தீர்கள், ஆம்பளை பார்த்து பேசுறது. அல்லம் தும், 2 பேருக்கு மேலே உள்ள ஆள் பார்த்து பேசுறது. இந்த 3 என்னது? இதுக்கு பேர் முன்னிலை. நீண்டு வருதுல, நீங்கள்னு வந்த இடத்துல வருதுல, அதனால அதுக்கு பேர் என்னது? முன்னிலை. அந்த முன்னிலையில் இந்த 3மே ஆம்பளைக்கு உரியது, ஆண்பால். அதில் முதல் வார்த்தை ஒருமை, 2வது வார்த்தை இருமை, 3வது வார்த்தை பன்மை. அதுக்கப்புறம் அல்லம் தீ, நீ கற்றுக் கொடுத்தா, இது ஆம்பளைக்கு சொல்ல முடியாது, பொம்பளைக்கு தான் சொல்ல முடியும். இது பெண்பால். அல்லம் துமா, இது ஆணுக்கு பெண்ணுக்கு பொது. ஏன்னா ஆணுக்கு அல்லம் துமா தான் வருது, பெண்ணுக்கு அல்லம் துமா தான் வருது. அல்லம் துமா இருவர். அல்லம் துண்ண, நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள், பெண்களை பார்த்து சொல்றது. அப்போ இந்த 3க்கு என்ன சொல்லுவீங்க? இந்த 3 முன்னிலை. முன்னிலையில் இது 3மே இது பொம்பளைக்கு உள்ளது. அல்லம் தீ ஒரு பொம்பளைக்கு உள்ளது, அல்லம் துமா 2 பொம்பளைக்கு, அல்லம் துண்ண பல பெண்களுக்கு உள்ளது. அப்போ இது பெண்பால். இந்த 3மே முன்னிலை, இந்த 3மே பெண்பால். அதே நேரத்தில் முதல் வார்த்தை பெண்பாலில் ஒருமை, இது பெண்பாலில் இருமை, இது பெண்பாலில் 2க்கு மேற்பட்டவர்கள், அதாவது பன்மை. இப்படி வந்துடுதுல. அடுத்து என்ன செய்ய? அல்லம் தூ, நான் கற்றுக் கொடுத்தேன். இது என்னது? தன்னிலை, நம்மளை பற்றி பேசிக்கிறது. தன்னிலையில் என்ன இல்லை? ஆணு பெண்ணுக்கு தனி சொல்லு கிடையாது. ஒரு ஆம்பளையும் இப்படி தான் சொல்லணும், பொம்பளை இப்படி தான் சொல்லணும். நான் கற்றுக் கொடுத்தேன் என்று இந்த வார்த்தையை பெண்ணும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆணும் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதனால இது ஆண்பால் பெண்பால்ங்கிறது பஞ்சாயத்து இதில் கிடையாது. இது பொதுப்பால், ஒரு ஆளுக்கு உள்ளது. ஒன்றுக்கு மேலே 2 பேர் வந்தால் கூட பன்மையாக்கி விட்டுருவாங்க. இருமைங்கிறது படற்கைக்கு முன்னிலைக்கு தான், தன்னிலைக்கு இருமை கிடையாது. அல்லம்துக்கு தாண்டி அல்லம், நாங்கள் இருமையை விட்டுட்டு பன்மைக்கு வந்துடுவாங்க. அல்லம்னா நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இந்த நாங்கள் கற்றுக் கொடுத்தோம்ங்கிறது என்னது? நிறைய பேருக்கு உள்ளது. இது என்னது? படற்கையா முன்னிலையா? 2ம் இல்லை, இது தன்னிலை.
நம்மளை பற்றி பேசுகிறோம்ல, அதனால தன்னிலை. தன்னிலையில் இது என்ன ஒருமையா இருமையா பண்மைன்னா இது பன்மை, இது ஆம்பளையா பொம்பளையான்னா பொதுவு. தண்ணியில் ரெண்டு தான் மொத்தமே இருக்குது, அல்லம் தான் அல்லம்னா. இதையும் இது முதல் சொல்லி தந்தது தான், இதையும் கருத்தில் வச்சுக்கணும்ல, மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ரிப்பீட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும்னா வேகமாக சொல்லி பழகணும். அல்லம அல்லம அல்லமு, அல்லமத்து அல்லமத்த அல்லம்ன, அல்லம்த்து அல்லம்துமா அல்லம்தும், அல்லம்தி அல்லம்துமா அல்லம்துன்னு, அல்லம்த்து அல்லம்னா அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிவிட்டு இதை உதாரணம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது என்னன்னு கேட்போம், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் எங்கே இருந்தால் கேட்போம், நீங்கள் தானே கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறேன். அல்லம் இது என்ன, அல்லம் தங்கிறது என்ன, இது வந்து முன்னிலையில் உள்ளது. முன்னிலையில் வந்து ஆம்பளைக்கு உள்ளதா பொம்பளைக்கு உள்ளதா, அல்லம் தேண்டு வந்து ஆணு, அல்லம் தீண்டு வந்தால் தான் பெண். இது ஆணுக்கு உரியது. இது ஒரு ஆளா ரெண்டு ஆளா பல ஆளா, ஒரு ஆம்பளைக்கு உள்ளது. அப்போ இந்த அல்லம் தேங்கிற சொல்லு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து சென்ற கால வினையில முன்னிலையில ஆண்பால்ல ஒருமை இப்படி சொல்லணும். அந்த வார்த்தையில் உள்ள அம்சம் என்னங்கிறத நீங்க வந்து விளங்கணும். அல்லம் தை என்பது சென்ற கால வினை, சென்ற கால வினையில முன்னிலை, முன்னிலையில இது ஆம்பளை பெண்களுக்கு சொல்ல முடியாது, பெண்பாலு ஆண்பாலு. ஆண்பால் எத்தனை பேருக்கு சொல்றது, ஒரு ஆளுக்கு சொல்றது ஒருமை. அப்ப எப்படி சொல்லணும், சென்ற காலம் முன்னிலை ஆண்பால் ஒருமை அல்லம் த. இப்படி இப்படி இப்போ மனப்பாடம் பண்ணிக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதனுடைய அம்சங்களை சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும், கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடணும். இப்போ வந்து அல்லமூ, அந்த அல்லமூன்னு இருக்குது, இது என்னன்னு கேட்போம். உதாரணம், இது என்ன, இது என்னன்னு கேட்டால் இது வந்து படற்கை. இது வந்து நம்ம பேசுகிற ஆள் கேட்குற ஆள் இல்லாமல் மூணாவது ஆட்களை பற்றி பேசுறது படற்கை. படற்கையில் இது என்ன, ஆண்களுக்குரியதா பெண்களுக்குரியதா, ஆண்களுக்குரியது ஆண்பால். அதில் ஒருமையா இருமையா பன்மையா, பன்மை பலருக்குரியது. அப்போ சென்ற கால வினையில் படற்கையில் ஆண்பாலில் பன்மை 4 சொல்லணும் ஒன்று ஒன்றுக்கு. சென்ற கால வினை படற்கை ஆண்பால் பன்மை. இந்த 4 அதில் கண்டுபிடிச்சாதான் அதுக்குரிய அர்த்தம் செய்வீங்க. படற்கைன்னு கண்டுபிடிச்சாதான் அவர்கள்ன்ற அர்த்தம் நீங்கள் செய்வீங்க. பன்மைன்னு அர்த்தம் செஞ்சாதான் என்ன செய்வது, செய்தார்கள் அந்த கல் போட்டு அர்த்தம் செய்வீங்க. அது ஒருமையா இருமையா பன்மையாண்டு அறிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை நீங்கள் செய்வீங்க. அதனால வந்து இந்த சொற்களை இதே மாதிரி ஃபஅல என்கிற ஒரு வடிவம் வைத்திருக்கிறார்கள். அந்த வடிவத்தை என்ன செய்யணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 3 எழுத்து சொல்லு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அஃஅல. அதாவது அஃஅலங்கிறது தனி வடிவம் இல்லை, ஃபஅல ஃபஇல ஃபவுலவத்தான் அப்படி மாத்துறாங்க. அஃஅலங்கிறது ஒரு தனி வடிவம் கிடையாது. ஃபஅலங்கிற சொல்ல அல்லது ஃபஇல என்கிற ஒரு சொல்லை அல்லது ஃபவுல என்கிற சொல்லைத்தான் அஃஅல என்கிற ஒரு வடிவத்துக்கு மாத்துறாங்க. ஒரு கூடுதல் ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுக்காக வேண்டி அது அஃஅல முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஃபஅல அப்படின்னு மாற்றுவாங்க. 3 எழுத்து, இதுவும் 4 எழுத்து தான், ஒரு எழுத்து தான் சேர்க்குறாங்க. 3 எழுத்தில் அஃஅலன்னு ஃபஸ்ட்டு ஹம்சாவை சேர்த்துக்கிட்டு ஒன்று உண்டாக்குறாங்க. ரெண்டாவது வந்து நடு எழுத்தை டபுளாக்கி, நடு எழுத்தை டபுளாக்கி ஒன்றை உண்டாக்குறார்கள் பட்டமா. அப்புறம் லிஸ்ட்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் அந்த ஃபஅலங்கிறத இப்படி உண்டாக்குறாங்க. ஃபஅலங்கிற சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஃபஅலன்னு இருக்குல்ல, ஃபஅல என்று நம்ம படித்தோம்ல. அப்போ என்ன செய்யறாங்கன்னா ஃபஅலன்னு ஒரு மாற்றுவாங்க. காத்தல லாரப ஷாஹதன்னு என்ன செய்வாங்க, இப்படி மாற்றுவாங்க ஃபஅலன்னு. இந்த ஃபஅலனையை மாற்றுறாங்க, அது ஒரு அர்த்தத்துக்காக மாற்றுறாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன அர்த்தம் கிடைக்குங்கிறது தனியாக பின்னாடி படிப்போம். இப்போ வந்து இப்படி 4 எழுத்தா மாற்றுறாங்க. இப்போ 4 எழுத்தா போச்சு. இப்போ ஃபஅலங்கிறது 3 எழுத்தா இருந்தது, அந்த ஃபாவுக்கு பின்னாடி ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க. இதை வந்து ஹம்சான்னு சொல்லக்கூடாது, இதுதான் அலிஃபு நீட்டுறதுக்கு சொல்கிறது. அப்போ அஃஅலன்னு சொன்னதில் உள்ளது வந்து ஹம்சான்னு சொல்லணும். இப்போ வந்து ஃபஅலன்னு என்னது, அந்த ஃபாங்கிற எழுத்து ஐனு லாம் இருக்குல்ல, அந்த 3 எழுத்தை வைத்து கொண்டு அந்த ஃபா முடிஞ்சவொன்னே ஒரு அலிஃபை போட்டு ஃபானாவை ஃபாவான் ஆக்கி விட்டுறாங்க. ஃபஅல என்று ஃபானாவாக குறிலாக இருந்ததை அலிஃபை போட்டு விட்டு ஃபா என்று நெடிலாக மாற்றி விட்டார்கள், நீட்டக்கூடிய எழுத்தாக மாற்றி விட்டார்கள். அப்போ ஃபஅலன்னு இன்னொரு வடிவமும் இருக்கிறது சென்ற கால வினைக்கு. இந்த ஃபஅலவுக்கு என்ன செய்யணும், ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது,
இப்போ வந்து நசர ஃபாலை சொல்லுங்க. நாசர நானாவே நாவன் ஆக்கிற வேண்டியதான். முதல் எழுத்தை வந்து ஆகாரம் போட்டு விட்டுற வேண்டியதான், ஆண்டு நீட்டி விட்டுற வேண்டியதான். அப்போ கத்தலை, காத்தலை, ஷரிப, ஷாரப, ஃபதஹ, ஃபாத்தஹ, சகன, சாக்கன, ஹமித, ஹாமத, ரஹிம, ராகம, இப்படி ஃபாலங்கிறத வந்து ஃபாலன்ட்டு மாற்றுறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா சொல்லையும் மாற்றுவாங்க. அப்படி ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி மாற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் பழகணும். ஒரு சொல்லை கொடுத்து இதை அஃபல வாக்குன்னா அஃபல வாக்கி பார்த்தணும். ஃபஅலன்னு மாற்று, அந்த மாடலுக்கு மாற்றிடணும். ஃபாஅல என்று மாற்று. ஃபாஅலன்னு எப்படி மாற்றுறது? சிம்பிள், ஒரு அலிஃபை நடுவில் ரெண்டாவதாக போட்டு விட்டுற வேண்டியதான். இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபஅல என்று இருந்தாலும் ஃபாஅலன்னு மாற்றுவாங்க, ஃபஇல என்று இருந்தாலும் ஃபாஅலன்னு தான் மாற்றுவாங்க, ஃபவுல என்று இருந்தாலும் ஃபாஅலன்னு தான் மாற்றுவாங்க. அதையும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபஅல, ஃபஅல. அப்போ அதுக்கு நசர, நாசர. உதாரணம், ஃபஅலங்கிறது வந்து இது கொஞ்சம் பெரிய எழுத்தாகிக்கிறேன். ஃபஅல என்பதை வந்து ஃபாஅலன்னு மாற்ற சொன்னால் ஒரு அழிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நசரவை எடுத்துக்கிட்டோம். நசரவை அந்த மாதிரி ஃபாஅல மாதிரி மாற்றுங்க. நாசர, நசரங்கிறத நாசரன்னு மாற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபஇலன்ற சொற்கள் இருக்க தானே செய்யுது. ஃபஇலங்கிற சொல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் ஃபாஅலன்னு தான் மாற்றுவாங்க. அதுக்கு உதாரணம் அலிம. அலிமங்கிறது ஃபஇல இருக்குது. அதை எப்படி செய்வாங்க? ஆலம. அலிமன்னா ஆலம என்று மாற்றிடுவாங்க. அப்புறம் ஃபவுலன்னு இருக்கிறது, ஃபவுலங்கிறதையும் ஃபாலன்னு மாற்றுவாங்க. மாற்றுறதா இருந்தால் எப்படி மாற்றணும்? ஃபவுல, ஃபால, ஹசுன, ஹாசன. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சில சொற்களை நீங்களாக எடுத்துக்கொண்டு, 3 எழுத்து சொற்களை எடுத்துக்கொண்டு, சொற்கள் கிடைச்சா சொற்களை சொல்லிக்கிறங்க. சொற்கள் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்களா 3 சொல்ல போட்டு என்ன செய்யுங்க? பத்தக்க, தத்தக்கன்னு இருந்தால் போட்டு என்ன செய்யுங்க? அதை ஃபாலன்னு மாற்றி பாருங்கள். ஃபாலன்னு மாற்றிட்டோம்னா, இது ஃபால, இந்த மாதிரி ஸ்டைலில் வரக்கூடியதெல்லாம் இது ஃபாலங்கிற அமைப்பு. கண்ணா பின்னாண்டு மாற்றி பழகுனா தான் அந்த மாதிரி சொற்களை வந்து குர்ஆன் ஹதீஸில் பார்க்கும் பொழுது இது வந்து ஃபாலங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கிறது, ஃபாலங்கிற வடிவத்தில் வந்திருக்கிறது என்று நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டுபிடிச்சிக்கிருவீங்க. இப்படி முதல்ல மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு என்ன செய்யணும்? வழக்கம் போல் அங்கே இதுக்கு போயிடணும். இந்த மாதிரி போயிடணும். ஃபால ஒரு ஆளுக்கு உள்ளது, ஃபாஅலா 2 ஆளுக்கு உள்ளது, ஆண்களுக்கு உள்ளது. ஃபாஅலு பல ஆண்களுக்கு உள்ளது. ஃபாஅலத்து பெண்ணுக்கு உரியது. ஃபாஅலதா 2 பெண்கள். ஃபாஅல்ன பல பெண்கள். இந்த ஃபாஅல என்பது அமைப்பில் இந்த 3 பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபாஅல்த இது முன்னிலை. ஃபாஅல்துமா, ஃபாஅல்தும் இந்த முன்னிலை ஆம்பளைக்கு உரியது. அதுக்கப்புறம் ஃபாஅல்தி, ஃபாஅல்துமா, ஃபாஅல்துன்ன இந்த 3 முன்னிலையில் பெண்களுக்கு உரியது. ஃபாஅல்து, ஃபாஅல்னா தன்னிலைக்கு உரியது, ஆணு பெண்ணு பொதுவானது. அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மாற்றிடுறாங்க. இது ஒரு வடிவமாச்சு. அப்போ எத்தனை படிச்சிருக்கிறோம்? ஃபஅல, ஃபஇல, ஃபவுல அது ஒரு 3 படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அஃபால படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபஅல படிச்சுட்டோம். அப்புறம் 12 மாற்ற போகிறாங்க. 12 வடிவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எல்லாமே கிளியர் ஆகும். இப்படி வந்துட்டு 100கணக்கில் பயத்துறாதீங்க. அவனுக்குதா மொத்தம் 12 வடிவம் இருக்குது. அப்போ 12 விதமாக அந்த சொற்களை மாற்றுவார்கள். அந்த 12 விதத்தை நம்ம எத்தனை படிச்சிட்டோம்னு கேட்டால் 3 படிச்சிட்டோம். அஃஅல என்று மாற்றுவார்கள், ஃபஅல என்று மாற்றுவார்கள், ஃபாஅல என்று மாற்றுவார்கள். இந்த 3லையுமே ஒரு எழுத்து அதிகமாக இருக்கிறது. 3 எழுத்தாக இருந்தது என்ன இருக்கு? 4 எழுத்தாக மாறிடுச்சுல. அஃஅலன்னா ஒரு ஆணா சேர்ந்துருச்சு, அதிகமாகிடுச்சு. ஃபஅலன்னு சொன்னால் நடுவுல எழுத்து டபுள் ஆகி போச்சு, ஒரு எழுத்து கூடி போச்சு. ஃபஅலன்னு சொன்னால் ஒரு அலிஃபை 2வதாக சேர்த்துட்டாங்க, 4 எழுத்தாக போச்சு. அப்போ 4 எழுத்து 3 எழுத்து சொல்லை 4 எழுத்தாக மாற்றி இப்படி 3 இருக்குது. 3 எழுத்து சொல்ல வந்து 4 எழுத்தாக மாற்றுவாங்க. அப்படி 4 எழுத்தாக மாற்றுறது முடிதான், வேற கிடையாது. 4 எழுத்தாக மாற்றுறது எவ்வளவுதான்? அஃஅல, ஃபஅல, ஃபஅல இந்த 3 தான் இருக்குமே தவிர 4 எழுத்துல வேற மாதிரி வடிவம் இஃபீல, உஃபீல அந்த மாதிரிலாம் வராது. இந்த 3 தான் இது வந்துருச்சு.
இதுக்கு நம்ம வேற ஒரு சொல்ல சொல்லி பார்க்கறதா இருந்தால் நாசர, நசர என்பதை நினைஞ்சிட்டோம் ஃபாலன்னு மாற்றிட்டோம். நாசர ரெண்டு பேருக்கு சொல்ல வேண்டி இருக்குது. நாசரா இந்த ஃபாலன்னு எதுக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டால் பரஸ்பரம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஃபாலன்னு போடுவாங்க. இப்போ நசரன்னா உதவி செஞ்சான், ஒருத்தன் உதவி செஞ்சான். ஃபாலன்னு சொன்னால் பரஸ்பரம், இவன் அவனுக்கு உதவி செஞ்சான், அவன் இவனுக்கு உதவி செஞ்சான். பரஸ்பரம்னு சொல்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள்ங்கிறதுக்குரியதுக்காக இந்த ஃபாலன்னு நீட்டுவாங்க. இந்த ஃபாலன்னு எதுக்கு மாற்றுறாங்கன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இரண்டு பேர் கலந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க, அப்படி செய்வாங்க. அதுக்கு நாசரன்னு வச்சுக்கிறோம். நாசர ஒருவருக்கு ஒரு உதவினான் ஒரு ஆளுக்கு உள்ளது. நாசரா ரெண்டு பேருக்கு உள்ளது. நாசரு, நாசரத்து, நாசரத்தா, நாசர்னா இந்த ஆறும் படற்கை. இந்த ஆறில் முதல் 3 ஆண்பால், ரெண்டாவது 3 வந்து பெண்பால். அதுக்கடுத்து நாசர்த்த, நாசர்த்துமா, நாசர்த்தும் இது முன்னிலை. நீங்கள்னு வருதில் இது முன்னிலை ஆண்பால். நாசர்த்தி, நாசர்த்துமா, நாசர்த்தும்னா இதுவும் முன்னிலை தான், ஆனால் இது பெண்பால். இது ஒருமை, இருமை, பன்மை 3 சேர்ந்து இருக்குது. அப்புறம் நாசர்த்து, நாசர்னா, நாசர்த்து தன்னிலை ஒருமை, நாசர்னாங்கிறது தன்னிலையில் ஒரு பன்மை. இப்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ நம்ம எத்தனை படிச்சிட்டோம்? அதாவது சென்ற கால வினையில் 3 எழுத்து சொல்லு எப்படியெல்லாம் இருக்கு? ஃபஅல, ஃபைல, ஃபவுல, ஃபஅலி, ஃபஅலு அப்படிலாம் இருக்காது. இந்த 3 தான். ஃபஅல, ஃபைல, ஃபவுல, நடுவில் மட்டும்தான் மாறும். இப்படி ஒரு வகையான சொற்களை நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த வடிவத்தில் பார்ப்பீர்கள். அதுக்கு அதை எப்படி செய்யணும்னு முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன செய்வார்கள்னா, ஒரு கூடுதல் கருத்துக்காக வேண்டி ஃபஅல என்கிற, ஃபைலங்கிற, ஃபவுலங்கிற அந்த வடிவத்தை அஃஅல என்று மாற்றுவார்கள் 1, ஃபஅல என்று மாற்றுவார்கள் 2, ஃபாஅல என்று மாற்றுவார்கள் 3. அந்த 3ஐ மாற்றிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ வந்து தண்ணி மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி நாசர, நாசரா, நாசரு, நாசரத்து, நாசரத்த, நாசர்ன, நாசர்த்த, நாசர்த்துமா, நாசர்த்தும், நாசர்த்தி, நாசர்த்துமா, நாசர்த்தும்ன, நாசர்த்து, நாசர்னா. எதை கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். சாலக, சலகவுல இருந்து சாலக, சாலக, சாலகா, சாலகு, சாலகத்து, சாலகத்தா, சாலகன, சாலகத்த, சாலகத்துமா, சாலகத்தும், சாலகத்தி, சாலகத்துமா, சாலகத்துன்ன, சாலஹ்து, சாலஹ்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காத்தல, காத்தல, காத்தலா, காத்தலு, காத்தலத்து, காத்தலத்தா, காத்தல்ன, காத்தல்த்த, காத்தல்துமா, காத்தல்தும், காத்தல்தி, காத்தல்துமா, காத்தல்துன்ன, காத்தல்து, காத்தல்னா. அப்போ இந்த விஷயங்கள் பூராவுமே நீங்கள் சொல்லி பழகிட்டீங்கன்னு வைங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன். எப்படி கேட்பேன்? நாசரத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்போம். நாசரத்து என்னன்னு கேட்டால் என்ன செய்யணும்? நாசர, நாசரா, நாசரு, நாசரத். இது பெண்பாலுக்கு வருது, படற்கையில் வருது, ஓர்மைக்கு வருது. சென்ற கால வினையில் நாசரத்து என்பது அது படற்கை, படற்கையில் ஒரு பொம்பளைக்கு உள்ளது, பெண்பால். அது வந்து படற்கையான சொல்லு, நாளையும் கண்டுபிடிச்சி சொல்லிடணும். அது மாதிரி நாசர் தும் அப்படின்னு கேட்குறேன். நாசர் தும்டா என்னது? இது வந்து முன்னிலை, இது ஆண்பால், இதில் வந்து பன்மை அப்படின்னு கரெக்டாக சென்ற கால வினை இப்படின்னு சொல்லிடணும். இப்படியான ஒரு ட்ரைனிங் என்ன செய்யணும், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இது வரைக்கும் படித்தது என்ன? இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறங்க. எந்த லிஸ்ட்டில்? ஃபஅல இந்த மாதிரி போட்டுக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன். எப்படி பண்ணிக்கிறேன்? நான் லிஸ்ட்டு மாதிரி போட்டு காட்டணும்ல. அந்த லிஸ்ட்டு மாதிரி போட்டதில் வந்து இந்த இருக்குது ஃபஅல 1, ஃபைல 1, ஃபவுல 1, அஃபஅல 1, ஃபஅல 1. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபஅலன்னு ஒன்று இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? ஃபஅலங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது வரைக்கும் 6 வகையான சொற்கள். அதை நம்ம இப்போ குறிப்பிடலை. எதை? ஒரு எழுத்தை 2 தடவை வரும்ல, அதை குறிப்பிடலை. அந்த விஷயத்தையும் சேர்த்திங்கன்னா கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த வடிவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. சரியா? அப்போ அஃஅல, ஃபஅல, ஃபஅல இப்படி மனப்பாடம் எப்படி பண்ணிடுறேன்? அஃஅல, ஃபஅல, ஃபஅல மொத்தத்தை 6ஐயும் சொல்ல சொன்னால் ஃபஅல, ஃபஇல, ஃபவுல, அஃஅல, ஃபஅல, ஃபஅல. இந்த 6 வடிவத்தில் எந்த சொல்லை எங்கள்கிட்ட கொடுத்தாலும் அதுக்கு நாங்கள் ஒருமை, இருமை, பன்மை நாங்கள் மாற்றி காட்டுவோம். படற்கை முன்னிலையை மாற்றி காட்டுவோம்.
ஆண்பால் பெண்பாலை நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஒன்று ஆட ஈஸியாக போயிடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது இந்த ஸ்டைலு மனசில் பதிஞ்சிருச்சுன்னா சரியாக வந்துடும். மீதி உள்ள விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.